ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம புது காரில் வந்திருக்கோம். கிறிஸ் ஃபஸ்ட்டே வாய்க்கு வருது. ஏன்னா இன்றைக்கி வந்து சரியாக தூங்காதனால கண்ணு தான் உள்ளே போயிடுது. ஆல்ரெடி உள்ளே தான் போயிடுது. இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சோகமான செய்தி. அது அப்புறமா சொல்கிறேன். தலைவலி, இந்த கண்ணு பயங்கரமாக வலிக்குது. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து நம்ம கியா செல்டோஸில் தான் வந்திருக்கோம். ஓகேங்களா. ஒரு ஆக்டிங் டியூட்டி, லோக்கல் டியூட்டி. அதுவும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆந்திரா கார். ஓகேங்களா. அதனால் வண்டி நம்பர்லாம் வேணாம். வேறுதும் நம்மளுக்கு வந்து ஒரு கார் லவ்வராக மாற போகிறேன். ஓகேங்களா. காரை வந்து நிறைய லவ் பண்ணணும். எல்லா காரையும் வந்து வீடியோ எடுத்து நம்பர் பிளேட்டே இல்லாமல் அழகாக ரிவ்யூ பண்ணணும். ஓகேங்களா. எல்லா காரையும் லவ் பண்ணணும். ஓகேங்களா. பண்ணிவிடுவோமா. சூப்பராக வீடியோ போட போகிறேன். பிடிச்சா ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அந்த சுகமான கதை கடை காரோட ரிமோட் இன்னும் அழகாக டிசைன் இருக்குது. பார்த்தீங்கன்னா கேஐஏ கியா. ரெண்டு பக்கமே எம்டி ஆகுது. எப்படி தான் ஓப்பன் பண்ணுறது? இது வந்து ஓப்பன் பட்டன், லாக் பட்டன், ஓப்பன் பட்டன். இது நான் ஓல்டு அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஓல்டு டிக்கி ஓப்பனு. ஏதோ பட்டன் கொடுத்துக்குறாங்க. எவ்வளோ பட்டன் கொடுத்துக்குறாங்களே இந்த கார் ரிமோட்டில். ஃபஸ்ட்டு லாக் பண்ணுவோம். வாவ், லாக் பண்ணால் மிரர் ஆட்டோமேட்டிக்காக மூடுதுங்க. லாக் அன்லாக் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக மிரர் ஓப்பன் ஆகுது. திரும்பி லாக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மூடுது. அப்புறம் வந்து ஓல்டு பட்டன், இது எதுக்குன்னு தெரில, ப்ரெஸ் ஆகலை. அப்புறம் டிக்கி ஓப்பன். அது டிக்கி நேற்று பாய்ச்சினர் மாதிரி டிக்கி ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா. இதுதான் வண்டி. ஓகேங்களா. சூப்பராக இருக்குங்களா. ரிமோட்டு ஓப்பன் த மிரர். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. எவ்வளோ பெரியது. இந்த எப்படி சொல்கிறதுனா எவ்வளோ பெருசாக இருக்குதுங்க வண்டி. ப்ராஜெக்ட் வண்டி நம்ம ஒரு வாட்டி எத்தனை போல்ட்டு கொடுத்துக்குறாங்க? 1 2 5 போல்ட்டு. நம்ம தெரியாத ப்ளர் பண்ணாலும் பண்ண முடியல. ஓகே, இதுதான் வண்டி. எப்படியெல்லாம் வீடியோ எடுக்க பட்டன் கொடுத்துக்குறாங்க பாருங்க. இது ரிமோட் உள்ளே மாட்டிங்கன்னா கூட இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ஓப்பன் ஆகும். இன்னொரு ஓப்பன் ஆக முடியுது. ஓப்பன் ஆகிடுச்சு. பாடி ஸ்ட்ரைட்டாக அந்த மிரருக்கு போயிடும். இந்த மிரரில் ஏதோ ஒன்று குத்துக்கிறாங்க. இதை ஜூம் பண்ணுவோமா. இதில் வந்து எஸ்ஓசி குத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து இது எதுன்னு தெரில, ஏதோ ஒரு லாரி மாதிரி குத்துக்கிறாங்க. இது வந்து கேமரான்னு போட்டுது. இதில் ஒரு சென்சார் குட்டியாக குத்துக்கிறாங்க. இதில் ஒரு கேமரா இருக்குது போடுதுங்க. பொட்டு நாச்சி மாதிரி குத்துக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிறிஸ்டல். அதாவது ஃபுல்லி பெரிய படம் பார்க்குற டிஸ்பிளே. ஓகேங்களா. எவ்வளோ பெரிய டிஸ்பிளேனா எவ்வளோ பெரிய டெம்பர் கிளாஸ் ஓட்டின டிஸ்பிளே. ஃபோன் டிஸ்பிளே வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. 1 ஃபோனு, 2 ஃபோனு, 3 ஃபோனு, 4 ஃபோனு. ஆக மொத்தத்தில் 1 அடி கரெக்டாக, 1 அடி 1.5 அடி இருக்குது கரெக்டாக. இந்த டிஸ்பிளே டச் டிஸ்பிளே வேணும்னு தெரில. இது வந்து ஏசி வந்துட்டு 4 இண்டிகேட்ரு. இது வந்து ஏசி ஆன் பண்ணுறது. ஓகேங்களா. டச்செலாம் கிடையாது. இது வந்து டிஸ்பிளே. இது வந்து ஏசி ஆன் ஆஃபு. ஓகேங்களா. எல்லாமே கொடுத்துட்டாங்கள். இது வந்து மேட்டு, அப்படியே மேட்டு, பிளாஸ்டிக்கு, லெதரு எல்லாமே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பெரிய டப்பா ஆக மொத்தத்தில். ஓகேங்களா. இதான் பார்த்துங்க. இதில் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஒரு கேப் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. எல்லாம் பிடிச்சிக்க வேண்டியது தான். ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி பிடிச்சிக்கலாம் போடுது. நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. வண்டி வந்து சடன் பிரேக் போட்டால் இது வந்து பிடிச்சிக்கலாம் போடுது. ஓகேங்களா. எது கொடுத்துக்கிறாங்கன்னு தெரில. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரிதுங்களான்னு தெரில. இங்கே வந்து ஒரு சார்ஜரு, ஒரு யூஎஸ்பி, இங்கே ஒரு டைப் சி. ஓகே, பரவாயில்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்செட்டு தான் இருக்குது. ஓகேங்களா.
இது வந்து பார்த்தோன்னா ஒரு பார்க்கிங் இக்னிஷன் மாதிரி கொடுத்துறாங்க பட்டனு. இது நார்மல் பட்டனு, டெமோ. இங்கே ஒரு பட்டனு, இங்கே வந்து 360 கேமரா. ஓகேங்களா. இங்கே வந்து என் கிளாஸ் வச்சுட்டுக்கிறேன், இங்கே வாட்டர் பாட்டிலு, இது ஹேண்ட் பிரேக்கு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா ரிவர்ஸ் எங்கடான்னு நீங்கள் கஷ்டப்படுவாங்க. ஃபஸ்ட்டில் வந்து இப்படி இங்கே ஒரு பட்டன் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துக்கிறாங்களா, இதுங்களா தெரியுதுங்களா, அது ஒரு பட்டன். ஓகேங்களா. இதை வந்து அப்படியே நேக்காக நேபு மாதிரி இப்படி தூக்கிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு பட்டன். இந்த இப்படி பிடிச்சி இந்த இப்படி பிடிச்சி அழகாக இப்படி பிடிச்சி இதை இப்படி தள்ளி போட்டால் ஃபஸ்ட்டு கீர். ஓகேங்களா. சாரி, ரிவர்ஸ் கீர். இப்படி போட்டால் ரிவர்ஸ் கீரு. அப்படியே நார்மலாக போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கீரு, அப்படியே செகண்ட் கீரு. ஓகேங்களா. அப்படியே தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 6th. ஓகேங்களா. 6 கியர் கொடுத்துட்றாங்க. இதில் ஆன் பிரேக்கு, சீட் பெல்ட்டு. இதில் வந்து பார்த்தோன்னா ஹார்னு. ஓகேங்களா. ஸ்டேரிங் கண்ட்ரோலு, அப்புறம் வந்து கால். ஓகேங்களா. கால் பட்டனு, அப்புறம் சவுண்டு, வாய்ஸு, மோடு. ஓகேங்களா. சாங்கு மாற்றுறது, ப்ளே பாஸு. இதில் வந்து அந்த டிஸ்பிளேயோட சிஸ்டத்தை மொத்தத்தையும் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து ஒரு ஏசி விண்டு. இப்படி வந்தோன்னா இங்கே வந்து செல்ஃப் ஷாட்டு. ஓகேங்களா. இது வந்து நேற்று பாச்சினூர்லேயே பார்த்தோம். இது ஏஐ சிஸ்டம். ஆட்டோமேட்டிக்காக வந்து சிக்னலில் வந்து நின்னா ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆனது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதில் வந்து லைட்டு. ஓகேங்களா. லைட்டு, பார்க்கிங்கு, லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இண்டிகேட்ரு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தால் பின்னாடி வைப்பரு, முன்னாடி வைப்பரு. ஓகேங்களா. ஸ்பீடு, தண்ணி அடிக்கிறது எல்லாமே இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணுறது. ஓகேங்களா. ஸ்டேரிங் எவ்வளோ வேணால் ஏற்றிக்கலாம், எவ்வளோ வேணால் இறக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வந்து இங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது, கியா பாக்ஸுங்க. இது ஓப்பன் ஆக முடியுது கைஸ், இது ஓப்பனிங் ஆக முடியுது. எது கொடுத்துக்கிறாங்கன்னு தெரியல, ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா. இது எதுக்கோ பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இது எதுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. உள்ள ஒரு டீஷர்ட் மாதிரி. சீட்டு நல்லா குஷன். இது ஒன்றும் சீட் கவர் போடல கைஸ், ஒரிஜினல் சீட்டு போடுது. சூப்பராக இருக்குது சீட்டு. இதில் ஒரு ஏர் பல்புண்டு. அதே மாதிரி இங்கே ஒரு ஏர் பல்பு கொடுத்துருக்கணுமே, இங்கே கொடுக்கலையா, இங்கே கொடுத்துக்கிறாங்க. இங்கே ஒரு ஏர் பல்புண்டு. அப்புறம் மேலெல்லாம் எதுவும் கொடுக்கல. இந்த சைடில் ஒரு ஏர் பல்பு கொடுத்துக்கிறாங்க. சீட் பெல்ட். இது நான் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் நம்ம ஏற்றிக்கலாம், அரைக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி அங்கே ஒரு ஏர் பல்புண்டு. பின்னாடி கொடுத்துருக்காங்களான்னா தெரில, பார்த்தா தான் தெரியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடி ஓப்பன் பண்ணுறது இருக்குது. ஓகேங்களா. இது பாருங்கள், மொட்டை மாடி இதுதான் தண்டி இருங்க, உங்களுக்கு இப்படி காட்டுறேன். இங்கே பாருங்கள், மொட்டை மாடி ஓப்பன். அவ்வளோ பெரிய மொட்டை மாடி, அவ்வளோ பெரிய மொட்டை மாடி ஓப்பன் பண்ணுறது. இது வந்து இப்போ சாவி ஆன் பண்ணுவோம். ஓகே, 1 2 3 கிளச்சு, பிரேக்கு அழுத்திக்கணும். ஓகேங்களா. ஆல்ரெடி கஸ்டமர் வந்துட போகிறாங்க. 1 கிளச்சில் போய்ட்டு கரெக்டாக கிளச்சில் காலை வச்சுக்கணும். இதில் கிளச் இருக்குது. ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக் கிடையாது. அப்புறம் வந்து பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கை எடுத்துன்னு வந்து 1 2 3 ஸ்டேரிங். ஐயோ, ஸ்டார்டிங் ஆகிடுச்சிங்க ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. இது டச்சு கண்ட்ரோல். ஆமாங்க. வாவ், தமிழ் லாங்குவேஜ்லாம் வருது. வாவ், சூப்பராக இருக்குது. லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ்லாம் வருது. கண்டினியூஸ் என்ன இருக்குது இதில். வாவ், மினி டேப்லெட்டே கொடுத்துட்டுருக்குறாங்க கைஸ். வாவ், சூப்பராக இருக்குதுங்க. மேப் இருக்குது. வாவ், நம்ம ஜிபிஎஸ் போட வேணாம். இதிலே ஆல்ரெடி சிம்மு, ஜிபிஎஸ் எல்லாமே இருக்குது. வாங்கும்போது எல்லாமே இதிலே இருக்குது. ஓகேங்களா. வண்டி ஸ்டார்ட்டாக இருந்தால் டோர் ஓப்பனு, சீட் பெல்ட்டு 4 சீட் பெல்ட்டு போட்டுருக்காங்களா, 3 சீட் பெல்ட்டு போட்டுருக்காங்களா, இக்னிஷனு, ஸ்பீடா மீட்ரு. ஓகேங்களா. ஹேண்ட் பிரேக்கு, சீட் பெல்ட்டு, இதுவும் 3 சீட் பெல்ட்டு. ஓகேங்களா. டெம்பரேச்சர் சிஸ்டம், அப்புறம் வந்து ஃபியூல் சிஸ்டம். ஓகேங்களா. இது வந்து 1000
அதாவது 2000 ஆர்பிஎம் போலுது ஓகேங்களா. வண்டி பவரு, பெட்ரோல் வண்டி இது ஓகேங்களா. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 40 லிட்ரு 35 லிட்டர் இருக்கும். 30 to 35 40 லிட்டர் இருக்கும் ஓகேங்களா. இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மாற்றலாமா, ஸ்பீடாமீட்ரு ஏதோ ஒன்று காட்டுது ஓகேங்களா. இது ஸ்பீடு அதாவது ஸ்க்ரூஸ் கண்ட்ரோல் போலுது, ஸ்க்ரூஸ் கண்ட்ரோல் கூட போட்டுக்கலாம் போலுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எல்லாம் டெக் டைவர்ஷனு. அப்புறம் வந்து வேறு எதுவும் இல்லை இதில். வாவ், 4 வீலுக்கும் ஏர் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுது கைஸ். இங்கே பாருங்கள், 1 போயிடுச்சுங்க. திரும்ப 4 வீலுக்கும் ஏர் எவ்வளோ இருக்குது, 35 4 வீலுமே 35 இருக்குது ஓகேங்களா. தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள் 4 வீலுக்குமே 35 இருக்குது. அப்புறம் வந்து ஓடோ, ஸ்பீடோ, பெட்ரோல் ஆவரேஜு, ஃபியூலு, ரேஞ்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அதே தான் ஓகேங்களா. இது வந்ததே வருது. அதுக்கப்புறம் இது ஸ்க்ரூஸ் கண்ட்ரோலு ஓகேங்களா. இது ஸ்க்ரூஸ் கண்ட்ரோலு. இன்ஜின் சவுண்டு அந்தளவுக்கு தெரியலங்க, க்ளீனாக இருக்குது. வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். வா கியா, வெல்கம் டு கியா. ஓகே, இப்போ வந்து சாவி இல்லைன்னு காட்டுது. சாவி எங்கடானா என் கையில் இருக்குது. எஃப்எம் மோடு ஓகேங்களா. இதை வெளியில் வந்துடும். இதில் ஒரு லேடிஸ் வேறு பேசுதுங்க இந்த வாய்ஸ் மோடில். யூடியூப்பை காணும், யூடியூப்லாம் காணுங்க இதில். யூடியூப்லாம் இல்லையா, யூடியூபே காணுங்க இதில். யூடியூப்லாம் டவுன்லோட் பண்ணோமா என்னான்னு தெரில. இது கேதே ஆனோன்னா டிங்குன்னு பில் வச்சுங்கிறப்போ. இதில் ஒரு குட்டி கார் காட்டுது. ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆனால் கியான்னு சவுண்ட் வச்சுங்க. பாருங்க, பிரேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணணும்னு காட்டுது ஓகேங்களா. பிரேக்கை ப்ரெஸ் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சுடாப்பா சாமி. அப்பப்போ ஒரு லேடிஸ் வேறு வாய்ஸில் பேசுது, பதட்டமாகவே இருக்கிறது. மொட்டை மாடி அழுத்தலாமா, கஸ்டமர் எதனா தப்பாக நினச்சிப்பாங்க. பார்ப்போம். ஓப்பன் ஆகலையே லைட்டு. இன்னாண்டி லைட்டு இப்படி தள்ளனா ஓப்பன் ஆகலை, இப்படி தள்ளனா அதுவும் ஓப்பன் ஆகும். வண்டி ஸ்டார்ட் ஆனால் தான் ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன். இப்போ ஃபுல் டிஜிட்டல் ஓப்பன் பண்ணிட்டேன். மேலே ஓப்பன் மொட்டை மாடி ஓப்பன் ஆகுதுங்க. எவ்வளோ பெருசாக ஓப்பன் ஆகுதுன்னா டபுள் கண்ணாடிங்க இதில். போயினே இருக்கிறானே தம்பி குட்டி பையன். இந்த கண்ணாடி ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க மொட்டை மாடி. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அதெல்லாம் அனுப்பி வைக்கணும்னு தான் அந்த மாதிரி தான். திரும்பி ஆகிட்டேன். இந்த கண்ணாடி பாடுறான். இந்த கண்ணாடி அதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. சூப்பராக. ஆஹா, மொட்டை மாடி திருது. வானத்தை பார்த்து விட்டேன். வானம் மூடிடுறேன். சூப்பராக இருக்குது மொட்டை மாடி. காற்று ஜில்லுன்னு அடிக்க முடியுறேன். நீங்கள் இன்னும் ஒரு சிஸ்டம் அப்பா, ஹைட்ராலிக்கு அது வேறு லெவலில் ஹைட்ராலிக் வந்து கஷ்டமாக இருந்தாலும் நான் காலி. அடி சூப்பராக இருக்குது சிஸ்டம். எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தமிழ் தெரியாது அவங்களுக்கு ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிரர் வந்து க்ளோஸ் பண்ணுறது, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் அன்லாக்கு, சைட் லாக்கு ஓகேங்களா. இது வந்து கண்ணாடி இது பண்ணுறது, கண்ணாடி லாக்கு ஓகேங்களா. மிரர் லெஃப்ட்டு ரைட்டு சேஞ்ச் பண்ணுறது. இது வந்து கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. பார்க்கிங் ஆகத்தில் ஒர்க் ஆகலை. இப்போ ஒர்க் ஆகும் பாருங்க. லைட் எரியுதுங்க. இது அழுத்தினா லைட் எரியுது பாருங்க, ப்ளூ கலரில். இது அழுத்தினா லைட் எரியுது. சூப்பராக இருக்குதுங்க லைட்டு உள்ளே. அது பாருங்க, இன்டீரியர்லாம் சூப்பராக லைட் இருக்குது. இதை அழுத்தலாமா, கேமரா வரும் பாருங்க, 360 கேமரா ஓகேங்களா. நம்ம பின்னாடி முன்னாடி 360 கேமரா வரணுன்னா மாற்றிக்கலாம். அங்கே பாருங்க, இது வந்து இப்போ பாருங்கள், இது வந்து ரிவர்ஸு, இது வந்து சைடு. அவ்வளோதானா, என்னடா இது ஹோம் பட்டன் போ. கேமரா சிஸ்டம்னு கம்மியாக இருக்குது.
இது வந்து ரிவர்ஸ் ஒன்லி போடுது நம்பர் பிளேட்டு கீழே. இது வந்து கரெக்டாக நம்பர் பிளேட்டுக்கு அவுட்ரு. ஓகேங்களா, 360 கேமரா கிடையாதுங்க. ஓகேங்களா, இது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் கேமரா ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இது கம்பெனிலேயே வந்து போதுமான அளவுக்கு கேமரா கொடுப்பாங்க போலது. ஓகே, அவ்வளோதான் ஆஃப் பண்ணுறது. ஓகேங்களா, இது வந்து நம்ம முன்னாடி வந்து இன்ஜின் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, கிளச்சு பிரேக்கு. ஓகேங்களா, இது வந்து கிளச்சு பிரேக்கு ஆக்சிலேட்ரு. இங்கே வந்து ஃபியூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து ஒன்றும் இல்லை, வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இப்போ வண்டியில் துணி கூட இல்லைங்க, நான் வண்டியை துடைக்கவே இல்லை, அவங்க துடைக்கவே இல்லை, ஒரே அழுக்காக வச்சுருந்தாங்க. வந்து துணியில் துடைச்சிக்கணும். ஓகேங்களா, நல்லா இருக்குங்க வண்டி. உண்மையாக இந்த வண்டி வாங்கிடலாமா? பேசாமல் டிக்கி பேச நிறைய இருக்குது. முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது போலது. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ கெப்பாசிட்டி கேப் இருக்குது. அதுதான் அதுதான் வேறு லெவலில் இருக்குதுங்க மொட்டை மாடியிலேருந்து. இருக்குதுங்களா, இங்கே ஒரு ஏசி இது 2. இங்கே வந்து சார்ஜர் டைப் சி டு யூஎஸ்பி, ரெண்டுமே டைப் சி டு டைப் சியா. இங்கே நாங்கள் ஊக்கு மாதிரி கொடுத்துக்கிறாங்க, ட்ரெஸ்ஸு எதனா மாட்டிக்கிறதா. இது வந்து இது எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குதுங்க. இங்கே ஒரு சிஸ்டம் கொடுத்துக்கிறாங்க, இது எதுக்குன்னு தெரில, ஏன் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து கை வச்சுக்கலாம், உள்ளே வந்து எதனா பாட்டில் கீட்டில் ஒழுகி வச்சுக்கலாம். ஓகேங்களா, நல்லா இருக்குது. வண்டியோட பேர் டிக்கி ஆட்டோமேட்டிக்காக தூக்க மாட்டேங்க கைஸ். இங்கே ஒரு பட்டனே காணும், அப்படியே பிடிச்சி லாக் பண்ணிவிடும்.